எல்லாம் ஒரு காரணமாக தான். Flight 172 நான் எழுதின முதல் நாடகம் என்று பேசப்பட்டது. மேடை நாடகமாக நான் போடும்போது கமல் அப்போ வாடிக்கையா எங்கள் நாடகங்கள் அவர் ஃப்ரீயா இருக்கும்போதெல்லாம் எங்கள் நாடகம் பார்க்க வந்துடுவார். ஃப்ளைட்டில் போகிறவர் மாதிரி தானே இருப்பார், நல்ல சிவப்பு நல்ல கலராக. அவரை பிடிச்சி ஏர்போர்ட் லவுஞ்சில் உட்கார வச்சுருவாங்க. கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் ஹாப்பியாக அங்கே உட்காந்துட்டு இருப்பார். அப்புறம் அங்கே இருக்கவங்ககிட்ட பேசிட்டு இருப்பார். அது மூலமாக நாடகம் பார்த்துட்டு இருப்பார். அந்த நாடகத்தில் எதை ஜனங்க ரசிக்கிறாங்கிறதையும் அவரும் நோட் பண்ணிக்கிட்டே இருப்பார். சரி அவர் போகலாம் அப்படின்னு போது கூட அவர் போக மாட்டார். அப்படின்னு பிட்டில் உட்காந்துப்பார். பிட்டில் உட்காந்துட்டு ஃபுல் நாடகத்தையும் பார்ப்பார். அதே மாதிரி அவர் பார்த்த நாடகம் பத்மயுகம். ஸோ அந்த பத்மயுகம்லாம் நிறைய டைலாக்கள் அவருக்கு வெளியே கோட் பண்ணுவார் இந்த நாடகத்தில் இருக்குன்னு. எனக்கு கூட நிறைய மறந்து போயிருக்கோம். பட் அவர் நல்ல ஞாபகிச்சுட்டு சொல்லுவார். எஸ்.வி. சேகர் அவர் அப்போ ட்ரூப் எல்லாம் இப்ப இருக்க மாதிரி ட்ரூப் வச்சுக்கல. அப்போ ட்ரூப் ஆரம்பிக்கிறாங்க. ட்ரூப் ஆரம்பிக்கிறவங்க ஒரு 10 பேர் ஒன்னா சேர்ந்து எங்களுக்கு ஒரு பிளே எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. சரி நான் ஒப்புத்துக்கிட்டேன். அவர் ஒரு தனிமரம்னு ஒரு இது நான் நாடகம் எழுதிட்டு நான் என்ன சொன்னேன்னா, நாகேஷ் எனக்கு பயங்கர ஃபேன். அவர் என்னோட ஸ்கிரிப்ட்ல நடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டுட்டு இருக்காரு. அதனால நாகேஷ் நம்ம பண்ண வைக்கலாமே, அவன் ஒரு தனிமரம் நாகேஷ் பண்ணா இதுவார் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி சேகர் கூப்பிட்டு வர. யாராவது ஃப்ரெண்டுன்னா கமலஹாசன். சேகர் அந்த கேரக்டருக்கு நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு. லவ் பண்ணி லவ் லாஸ்ட் கமலஹாசனை காட்டி இவருக்கு இவரை ஒரு பொண்ணை லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நான் கதையில சொல்லவே முடியாது. இதெல்லாம் சரியா வரவே வராது. இன்னும் ரெண்டாவது அவர் மலையாளத்தை செம்ம படங்கள் வாரத்துக்கு ஒரு படம் அவர் ரிலீஸ் ஆகுது. நான் எலிஃபென்ட் ஸ்டார்ல பாத்துக்கிட்டு இருக்கேன். அவரெல்லாம் போட்டு கமிட் பண்ண நாடகம் 10 நாடகம் கூட ஒரு மாசத்துக்கு போட முடியாது அப்படின்னு சொல்லி அந்த நாடகத்துல ஒரு பண்ண விடாம பண்ணது நான் தான். அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துல நாகேஷ் வச்சு அவன் ஒரு தனிமரம் நாகேஷ் வச்சு போட்டோம். அவர் சொல்லி காட்டுவார். நான் பண்ண வேண்டியது நாகேஷ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு முக்கியமான மறக்க முடியாத ஒரு படம் அபூர்வ சகோதரர்கள். ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்காக என்னை கூப்பிட்டார். அப்போ நான் தெலுங்குல பிஸியா இருந்த டைம். நான் எப்பப்போ ஃப்ரீயா இருக்கேன்னு நான் வரேன், நான் என்னென்ன பண்ணணுமோ பண்றேன். பட் என்னால் ஃபுல்லா உட்காந்து பண்ண முடியாது. உங்களுக்கு யூ நீட் அ குட் ரைட்டர், நான் உங்களுக்கு அது தரேன் அப்படின்னு சொல்லி நான் கிரேசி மோகனை அவர்கிட்ட அறிமுகப்படுத்தி. கிரேசி மோகனுடைய கெப்பாசிட்டி எல்லாம் தெரியும். கிரேசி மோகன் உட்காந்து எழுதுவார். அவர் செட்டில் அவங்க கூட இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிரேசி மோகன்கிட்ட கமலுக்கு இது காமெடியாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவர் என்ன சொன்னார்னா, இல்லை நீ ஒரு வேஷமாவது பண்ணுங்க எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்க்கஸனுடைய ஓனர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர்ல என்ட்ரி போட்டாங்க. ஸோ நான் வரும்பொழுது என்ன ஸ்கிரிப்ட் என்ன இதுன்னா அதுக்கு முன்னாடி பின்னாடி எல்லாத்தையும் உட்காந்து அந்த மேக்கிங் ஆஃப் அபூர்வ சார் உள்ள நிறைய நான் இருப்பேன். உள்ள கமலை வச்சு எடுக்கிற ஷார்ட்ஸ் போதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அது அவ்வளோ ஈஸியே கிடையாது. ஒரு 2 ஷாட் எடுத்தோம்னா இன்னைக்கு அந்த கால் ஷீட் ஓவர், வேற ஷாட் எடுக்கவே முடியாது. அது மாதிரி இருக்கும். 140 150 நாள் ஷூட்டிங் டேஸே அபூர்வ சகோதரர்கள். பட் எங்களுக்கு நல்லா தெரியும் இந்த படம் தப்பே செய்யாதுன்னு. இவர் இன் லவ் வித் த ஃபிலிம். அதனால தான் அவர் என்ன சொல்லுவார்னா, நீங்க போய் கொஞ்சம் டப்பிங் எல்லாம் பாத்துக்கங்களேன்னு. எனக்கு என்ன சொல்லுவாங்க, நான் என் படத்துக்கே நான் டப்பிங்கு போக மாட்டேன், நான் டைரக்ட் பண்ற படத்துக்கு. ஸோ அந்த படத்துக்கு நான் எல்லா விதமான தெலுங்கு டப்பிங்கு போயிருக்கேன், ஹிந்தி டப்பிங்கு போயிருக்கேன். எல்லா டப்பிங்கும் நான் உட்காந்துருக்கேன். உட்காந்து இந்த வாய்ஸ் கரெக்டா வராது, அந்த வாய்ஸ் சரியா இருக்கணும், அது பாருங்க ஒரிஜினல் எப்படி இருக்குன்ட்டு அப்படின்னு சொல்லி நான் மாத்தி ஏற்றி பண்ணிருக்கேன். இங்க 70mm பிரசாத்ல தான் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படியாக எங்க எல்லாருக்கும் ஒரு இன்வால்வ்மெண்டா இருந்த படம் அபூர்வ சகோதரர்கள். பெரிய வெற்றியை தந்தது. அந்த வெற்றி இதெல்லாம் கோயம்புத்தூர்ல வச்சு கொண்டாடினாங்க. எல்லாரையும் ஊர்வலமா அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் ஊர்வலமா வண்டியில ஓபன் வண்டியில வச்சு எங்களை கூப்பிட்டு போய் தியேட்டரா கூப்பிட்டு போயிட்டு இது பண்ணாங்க. ரொம்ப நல்லா கமலுக்கு அது ஒரு டிசர்விங் பிக் சக்சஸ், ஒரு பெரிய மன நிறைவு கிடைச்சது. அவர்கிட்ட போய் நீங்க எதை வேணா பேசலாம். சயின்ஸ் எடுத்துட்டீங்கன்னா லேட்டஸ்ட் என்ன உலகத்தில் நடக்கிறதோ அவருக்கு தெரியும். வேற எதை பத்தி பேசினாலுமே இஸ் அப்டேட்டடா இருப்பார். நமக்கு நாலேஜை ஷேர் பண்ணுவார். அதாவது எல்லா டோர்ஸும் ஓப்பன்டா இருக்கும். அவர் டு அப்சர்வ் அண்ட் கீப் இன் மெமரி. நிறைய நினைச்சுப்பேன் நான், இவங்கெல்லாம் டாக்டரேட்லாம் படிச்சிருக்கேங்கிறான், அவர் சொல்லிட்டு இருக்காரு, வாய்ப்புள்ளதும் கேட்டுட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஷெல்ஃபில் இருக்க புக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சினிமா சம்பந்தப்பட்ட புக்ஸே கிடையாது. எல்லாம் வேற சயின்ஸ் கெமிஸ்ட்ரியா இருக்கும், இன்னொன்று இருக்கும், மெடிக்கல் புக்ஸும் நிறைய இருக்கும். அதெல்லாம் அவருக்கு படிச்சுட்டு இருப்பாரு.
வைத்தியம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு ஏதாவது கையில் உடஞ்சி போச்சுன்னா ஃபுல்லாக அதோட டீட்டெயில்டு படிச்சிருவார். டாக்டர்கிட்டையும் ஃபுல்லாக அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவார். எது உடஞ்சது, எந்த நரம்பு, எந்த இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு தான் இது எவ்வளோ நாள் ஆகும், க்யூர் ஆகும் அப்படிங்கிற அளவுக்கு. ஐயோ எனக்கு வலிக்கிறது அப்படின்லாம் போய் எல்லாம் இருக்கவே மாட்டார். அந்த அளவுக்கு இது சொல்லி நாலேஜபிள் ஆன் தட். படம் பண்ணிட்டு இருக்கார், இன்னும் பண்ணிட்டு இருக்கார், ஓயாமல் பண்ணிட்டு இருக்கார். பண்ணணும் ஆஸ் லாங் அஸ் அவர் தமிழ் இண்டஸ்ட்ரியில் பண்ணிட்டு இருக்க வரைக்கும் தான் தமிழ் இண்டஸ்ட்ரி இன்னும் மேலே இருக்கும். அவருக்கு அதுக்கு நல்ல ஆரோக்கியமும் ஊக்கமும் வேணுங்கிறது தான் நான் இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.